அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் தொழிலாளர்களுக்கு செம மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. ஊருக்கு போனவங்களாம் ரிட்டர்ன் குவைத்துக்கு வர படையெடுப்பு. அட்டகாசமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து கண்ட இடத்துல வாகனத்தை நிறுத்தும் டிரைவர்களுக்கு புதிய ஆப்பை ரெடி செய்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் முழுவதும் இப்போ அதிகமாக பேசப்படும் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, காதிம் விசா டு ஷூன் விசா மாற்றப்படும் என குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் நேற்று அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டதான் இப்போ சோஷியல் மீடியாவான யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், வாட்ஸ்அப் இப்படி அனைத்து சமூக வலைதளங்களில் பேசப்படும் பகிரப்படும் முக்கிய தலைப்பாக செய்தியாக மாறியுள்ளது. ஆளுக்கால் ஒவ்வொரு மாதிரியான காதிம் டு ஷூன் விசா தொடர்பாக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கமெண்ட்ஸ்கள் இது தொடர்பாக மட்டும் நமக்கு வந்துள்ளது. இப்போ இந்த காதிம் டு ஷூன் சேஞ்ச் பண்ணுறது தொடர்பாக ஆக்சுவலி உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 2 மாதத்திற்குள் காதிம் டு ஷூன் விசா மாற்றிக்கொள்ளலாம். அதாவது வீட்டு டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணிப்பெண் இப்படி காதிம் விசாவில் வேலை செய்கிறவங்க கம்பெனி விசா ஆர்டிகல் 18க்கு தங்களுடைய விசா ஸ்டேட்டஸை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எப்போதிலிருந்து இந்த சட்டம் என்ற தகவல் மட்டும் வெளியாகவில்லை. 2 மாதத்துக்குள் என்று சொன்னாங்களே தவிர எப்போதிலிருந்து இந்த சட்டம் ஆரம்பம் என்ற தெளிவான விளக்கத்தை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை. எப்போ கரெக்டான டேட் அறிவிப்பாங்கன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அதாவது மனிதவளத்திற்கான பொதுவான திட்டம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் கரெக்டான டேட்டா அறிவிப்பாங்க. அதாவது இன்று மாலை தகவல் வரலாம் அல்லது நாளை மாலையும் தகவல் வரலாம். அதுபோல காதிம் விசா ஷூன் விசா மாறுவதற்கு லாசிம் உங்களோட பாபாவுடைய சிக்னேச்சர் வேண்டும். பாபாவுடைய பர்மிஷன் இல்லாமல் மாயக் தட் காதிம் டு ஷூன் விசா மாறவே முடியாது. இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னடா குவைத் அரசு சூப்பராக வெளிநாட்டவர்களுக்கு சலுகை அள்ளி வழங்கிட்டு வராங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவை அனைத்திற்கும் குவைத் அரசுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நிறைய ஷூன் விசா தொழிலாளர்கள் மார்சலாம் குவைத் சொல்லிட்டு கிளம்பிய காரணத்தால் அதை சரி செய்ய இப்படி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிகிறது. எது எப்படியாங்க, இந்த புதிய சட்டத்தின் காதிம் விசா தொழிலாளர்கள் சற்று நிம்மதி அடைந்தார்கள் என்பது மட்டும் உண்மை. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் பொது போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு பிரிவு கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 1778 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. அதாவது பஸ்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, இன்னும் கார், பைக் விதிமீறல்களை கணக்கு செய்தால் இன்னும் 10,000 விதிமீறல்கள் பதிவாகும். இது தொடர்பாக வீடியோவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஸ்டாப்பிங் இல்லாத இடத்துல பஸ்ஸை நிறுத்தி பேசஞ்சரை ஏற்றுவது, இறக்குவது இந்த மாதிரி செயல்களில் பஸ் டிரைவர்கள் ஈடுபட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், ஸ்ரீலங்கன் விசா இதுவும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 14,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 94 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 75 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 82 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 56 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 51 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 991 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 39 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினாராக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.